திடீர்னு எப்படி இவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு புரியலையே. கண்மணி, அவர் கண்ணை திறந்துட்டாரம்மா? கை கால அசைவு தெரியுதா? இல்ல சித்தி, அமைதியா தூங்குற மாதிரி தான் தெரியுது. அருனே தெரியாம ரோட்ல விழுந்து கிடந்தவனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என் உசுரை காப்பாத்துற நல்ல மனுஷன். கடவுள் நல்ல மனசு கொண்டவளை மட்டும் ஏன்டா அப்படி சோதிக்குதோன்னு தெரியல. டாக்டர், அவர் எப்படி இருக்காரு டாக்டர்? டாக்டர், அவருக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? எதனால அவருக்கு இப்படி ஆயிடுச்சு டாக்டர்? டாக்டர், பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் அவரை பார்க்காம இருந்திருந்தா அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்க கரெக்டான டயத்துக்கு தான் அவரை கொண்டு வந்து சேர்த்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிருக்கேன். புகை அதிகமா இருந்த அட்மாஸ்பியர்ல ரொம்ப நேரமா இருந்திருக்கேன். புகைய நிறைய இன்ஹேல் பண்ணியிருக்காரு. அது அவருக்கு ஒத்துக்கல. அதை சமாளிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. லங்ஸ்ல ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டதுனால கடுமையா அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு டயபெட்டிஸ் வேற இருக்கு. சாப்பிடாம ரொம்ப நேரமா ஃபுட்டை ஸ்கிப் பண்ணதுனால லோ சுகர் ஆகி டேஞ்சர் லெவலுக்கு போயிருக்கு. இப்படி எல்லாமே சேர்ந்துதான் அவரை உயிருக்கு ஆபத்தான நிலைமைக்கு தள்ளி இருக்கு. எனவே எப்படியோ காப்பாத்திட்டோம். ஆனா கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இன்னொரு தடவை இப்படி ஆகாம ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. என்னால வேலை செய்ய முடியல. இப்படி கொளுத்துற வெயில்ல வெளியில விறகடுப்புல சமைச்சா எனக்கு மட்டும் இல்ல, யாருக்கு வேணாலும் உடம்பு சரியில்லாம போகும். எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. மாப்பிள்ள எதுக்கு ரொம்ப நேரம் புகையில இருக்கணும்? ஹோட்டல்ல பொதுவா கேஸ் அடுப்பு தானே இருக்கும். அதுல இவ்வளவு புகை வருமா என்ன? என்னமா சொல்ற நீ? உங்க மாப்பிள்ள அந்த புகையில நின்று சமைக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு இருமிக்கிட்டே வந்து சொன்னாரு. அதெல்லாம் பரவாயில்ல, அதுலதான் சமைச்சு ஆகணும்னு உங்க பொண்ணு தான் அனுப்பி விட்டா. அடி பாவி, பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி கமக்கமா இருந்திருக்க. என்ன காரியம் பண்ணிருக்க? எனக்கு மனசாட்சியே இல்லையா?